ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனலில் காதல் தீயே சீரிஸ் எபிசோட் லெவல் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஜே செட் பண்ண ஆள் லியானை இடித்து கீழே தள்ளி விடுறதுக்காக பயங்கர வேகத்தோட லியானை குறி வச்சு வந்துட்டு இருக்கேன். அதை பார்த்து பதறி போன ஹாரி லியானுக்கு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து ஹாரி வேகமாக ஓடி வந்து லியானை பிடிச்சு அந்த இடத்துலேருந்து தள்ளி விட்டுட்டு ஹாரி நேராக அந்த பைக் மேலே மோதி கீழே விழுக மயங்கி கிடந்த நம்ம ஹாரியை பார்த்த லியான், ஹாரி எழுந்திரி, நீ நல்லா தானே இருக்குன்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்க. மயக்கத்துல இருந்து எழுந்த ஹாரி லியானை பார்த்து, லியான் உனக்கு எதுவும் அடிபடலையே, நீயும் நம்ம குழந்தையும் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லியான், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, நாங்க நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எதுவும் ஆகல, பைக் மேலதான் ஃபோர்ஸா மோதி இருக்கு, உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கான்னு தெரியல, அதனால நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னை ஃபுல் செக் பண்ணலாம் வான்னு சொல்லி லியான் ஹாரிய கைத்தாங்களா அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்க. அப்போ அங்க ஹாரியோட அசிஸ்டன்ட் கிம் வரான். அவன் ஹாரி கிட்ட, டைரக்டர் சார், டாக்டர் என்கிட்ட உங்களுக்கு பெருசா எந்த அடியும் படல, நீங்க நல்லா இருக்கிறதாவும் நீங்க இன்னும் 2 நாள் வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னாரு. அதனால டைரக்டர் சார், நம்ம இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாரி மனசுக்குள்ள, என்னது டிஸ்சார்ஜா, நான் மட்டும் இப்ப டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் லியான் நம்மளால பார்க்கவோ பேசவோ முடியாது, அதனால நான் மட்டும் இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டலே தங்கி இருந்தேன்னா லியான் என்னை பார்க்கறதுக்காக கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த நேரத்துல அவன் கூட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் நேரம் கிடைக்கும்னு சொல்லி பிளான் பண்ண ஹாரி கிம் கிட்ட, இன்னும் 2 நாள் ஹாஸ்பிட்டல்லையே தங்கி ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன், கம்பெனில ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணு, நான் கம்பெனில இல்லாத இந்த 2 நாளும் நீதான் கம்பெனியை பொறுப்பா பாத்துக்கணும். அம்மா நான் கேட்க மறந்துட்டேன், லியான் சேஃபா வீட்டுக்கு போயிட்டானான்னு சொல்லி கேட்க, கிம் ஆமா சார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் நல்லா தான் இருக்காரு, நான் தான் அவரை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, அப்படியா, அப்புறம் அந்த பைக்ல வந்த ஆளை பத்தி உனக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு சொல்லி கேட்க, கிம் இல்ல சார், ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இருந்த ஸ்ட்ரீட் கேமராஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல அந்த ஆள் புத்திசாலித்தனமா ஸ்ட்ரீட் கேமரா இல்லாத பக்கமா பயங்கர வேகத்தோட டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கான், அதனாலதான் என்னால அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா நீங்க கவலைப்படாதீங்க டைரக்டர் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நாம யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி மனசுக்குள்ள நடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப வினோதமா இருக்கு. அந்த பைக்ல வந்த ஆள் யாரு, அவர் எதுக்காக பைக் அவ்வளோ வேகமா டிரைவ் பண்ணிக்கிட்டே நேரா லியான் மேல மோதுறதுக்காக வரணும், அப்ப அந்த பைக்ல வந்தவனோட டார்கெட் லியான் மேல மோதுறது தானா, அந்த பைக் வந்த வேகத்துல லியான் மேல மட்டும் மோதி இருந்தா லியானோட நிலைமையும் அவன் வயித்துல இருக்க என்னோட குழந்தையோட நிலைமையும் என்ன இருக்குன்னு என்னால நினைச்சு பார்க்கவே முடியல, நல்ல வேலை நான் எப்படியோ லியானை காப்பாத்திட்டேங்கிற நிம்மதியோட ஹாரி கிம் கிட்ட, இங்க பாருங்க கிம், லியானோட சேஃப்டிக்காக அவனுக்கு தெரியாம லியானை கண்காணிக்கிற மாதிரி சில ஆட்களை நியமிங்க, லியானோட கடைக்கு முன்னாடியும் லியான் தங்கியிருக்க வீட்டுக்கு முன்னாடியும் அவனை கண்காணிக்கிற மாதிரி ஆட்கள் இருக்கட்டும்னு சொல்ல, கிம் ஓகே சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இங்கே கேக் ஷாப்ல லியானை காட்டுறாங்க. அவன் ஹாரி வாங்கி கொடுத்த பேபி ஷூவை எடுத்து பாத்துக்கிட்டே, இன்னைக்கு ஹாரி மட்டும் என்னை காப்பாத்தலைன்னா வேகமா வந்த பைக் என் மேல மோதி இருக்கும், பைக் வந்த வேகத்துல என் மேல மோதி இருந்ததுன்னா நானும் என் குழந்தையும் உயிரோட இருந்திருப்போமான்னு கூட எனக்கு தெரியல, கண்ணிமைக்கிற நேரத்துல ஹாரி என்னையும் குழந்தையும் காப்பாத்தி பைக்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு, அவர் எனக்கு பண்ண உதவிக்காக நான் அவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும், ஹாரி இந்த அளவுக்கு மாறுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அடிபட்டு கிடந்த அந்த நிலைமையில கூட அவரை பத்தி கவலைப்படாம என்ன பத்தியும் குழந்தைய பத்தியும் கவலைப்பட்டாரு, அவர் எங்களுக்கு பண்ண உதவிக்காக நான் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்து அவர் குணமாகற வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவரை பார்த்துக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண லியா, அடுத்த நாள் ஹாரிக்காக சூப்பெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர, இங்க ஹாரி என்னடானா ஹாஸ்பிட்டல்ல இருந்துகிட்டே மீட்டிங்கான டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, அப்ப டோர் திறக்கிற சத்தம் கேக்குது, அந்த சத்தத்தை கேட்ட ஹாரி அவனோட செக்ரட்டரி தான் வந்திருக்காரு நினைச்சு லேப்டாப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே, சொல்லுங்க செக்ரட்டரி, ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் நல்லா தானே போயிட்டு இருக்கு, நான் நாளைக்கு மீட்டிங்க்கு தேவையான டாக்குமெண்ட் தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அப்புறம் நம்ம நியூ ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே ஹாரி நிமிந்து பார்க்க, அப்பதான் அங்க வந்திருக்கிறது லியான்ங்கிறது அவனுக்கு தெரிய வருது. லியானை பார்த்த ஹாரி, அடடா நம்ம போட்ட பிளான் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுதேன்னு சொல்லி ஹாப்பியான ஹாரி லியானை பார்த்து, லியா நீயா, நீ என்ன பார்க்கவா இங்க வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க, லியான் ஆமா, நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க, நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச சூப்பை செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இப்ப நீங்க சூப் குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்க, ஹாரி என்ன எப்படி கேட்டுட்ட, நான் பயங்கர பசியில இருக்கேன் தெரியுமா, நல்ல வேலை நீயே எனக்காக சூப் செஞ்சு கொண்டு வந்துட்ட, அதனால சூப்பை நீயே உன் கையால எனக்கு ஊட்டி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ஏன் இப்படி சொல்றேன்னா என் கையில பலமா அடிபட்டிருக்கு, டாக்டர் என்ன கையை அசைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, அதனாலதான் சொல்ல, அதை கேட்ட லியான், ஓ அப்படியா, ஆனா நான் உள்ள வரும்போது நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, ஆமா அதனாலதான் என் கை வலி அதிகமாயிடுச்சு, ப்ளீஸ் எனக்கு இந்த சூப்பை ஊட்டி விடுவியா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி ஹாரி ஆக்டிங்ல வெளுத்துவாங்க, அதை கேட்ட லியானும் வேற வழி இல்லாம அவன் கொண்டு வந்த சூப்பை பவுல்ல ஊத்தி ஹாரிக்கு ஊட்டி விட, சூப்பை குடிச்ச ஹாரி, அடடா சூப் ரொம்ப டேஸ்டா இருக்கு, இந்த மாதிரி சூப்பை என் வாழ்நாள் முழுக்க குடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லிக்கிட்டே ஹாரி லியான் கொண்டு வந்த சூப் மொத்தத்தையும் குடிச்சு முடிக்க, லியான் டேபிள் மேல இருக்க ஆப்பிள பார்த்துட்டு, நான் உங்களுக்காக இந்த ஆப்பிள கட் பண்ணி தரவான்னு சொல்லி கேட்க, ஹாரி சரி எனக்கு கட் பண்ணி கொடுன்னு சொல்ல, லியான் ஆப்பிள் கட் பண்ணிக்கிட்டே, இங்க பாருங்க ஹாரி, நான் இதையெல்லாம் பண்றதை வச்சு நான் உங்களை மன்னிச்சுட்டு தான் நினைக்காதீங்க, நீங்க நேத்து எனக்கும் என் குழந்தைக்கும் பண்ண உதவிக்காகத்தான் நான் இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல,
அதை கேட்ட ஹாரியும் முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு, எனக்கு புரியுது, நீ என்ன மன்னிக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. நான் உனக்கு கொடுத்திருக்க கஷ்டத்துக்கும் உன் உணர்வுகளை மதிக்காம உன்னை அவமானப்படுத்தினதுக்கும் எனக்கு இந்த தண்டனை தேவைதான். ஆனா நேத்து அந்த பைக் உன் மேல மோத வரும்போது எங்க என்னால உன்னையும் நம்ம குழந்தையும் காப்பாற்ற முடியாம போயிடுமோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அந்த பயத்துல என் இதயமே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்பதான் எனக்கு உன் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி ஹாரி லியானை பார்த்து கியூட்டா சிரிச்சுக்கிட்டே, லியான் என்ன மன்னிச்சுடு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பு எப்பவும் நடக்காது. நான் உன்னையும் நம்ம குழந்தையும் பத்திரமா பாத்துக்குவேன், நான் உனக்கு சத்தியம் பண்றேன்னு சொல்லி ஹாரி லியானை பார்த்து சிரிச்சுட்டு இருக்க, ஹாரி பேசினது எல்லாம் கேட்ட லியான் மனசுக்குள்ள, ஹாரி என்கிட்ட என்னையும் குழந்தையும் பத்திரமா பாத்துக்குவேன்னு சொன்ன அந்த நிமிஷம் என் மனசுல இருந்த வலி எல்லாம் என்னை விட்டு போய் என் இதய காத்துல பறந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. என் வயித்துல ஹாரியோட குழந்தை வளர்ந்துட்டு இருக்குங்கிற விஷயம் ஹாரிக்கு தெரிய வந்த அந்த நிமிஷத்துல இருந்து ஹாரி மொத்தமா மாறிட்டாரு. ஆனா என் காதல புரிஞ்சிக்காம என் உணர்வுகளோட விளையாடின இவரை என்னால எப்படி நம்ப முடியும்னு சொல்லி லியான் குழம்பி போயிருக்க, இங்க ஜே வீட்டுல காட்டுறாங்க அவன் லியானோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்காக போட்ட பிளான் மொத்தமும் சொதப்பி போயிருச்சுங்கிற விஷயத்த ரவுடி ஜேக்கு கால் பண்ணி சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ஜே, உன்னால இந்த சின்ன வேலையை கூட பண்ண முடியாதா, உன்னால என் பிளான் மொத்தமும் சொதப்பி போயிடுச்சு, சரியான உதவாக்கரண்டின்னு சொல்லி கத்த, அதை கேட்ட ரவுடியும் சரி விடுங்க, இந்த பிளான் தான் சொதப்பிருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு கேட்க, அதை கேட்ட ஜே, நீ முதல்ல யாரு கண்ணையும் படாம மறைஞ்சிருக்க வழிய பாரு, நான் யோசிச்சு அடுத்து என்ன பண்றது நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி காலை கட் பண்ண ஜே, சரியான முட்டாள் கிட்ட நான் இந்த வேலையை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். எப்படியும் இவன் நான் சொன்ன மாதிரி லியான் மேல மோதி அவன் வயித்துல இருக்க குழந்தைய அழிச்சிடுவான், அதுக்கப்புறம் ஹாரி என் பக்கம் வந்துருவாருன்னு சொல்லி நான் கனவோட இருந்தா இவன் என்னோட பிளான மொத்தமா சொதப்பிட்டு வந்து நிக்கிறான், அடுத்து நான் என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்ச ஜே அடுத்த நாள் ஹாரிய பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வரான். டோர் திறக்கிற சத்தத்தை கேட்ட ஹாரி திரும்பவும் லியான் தான் அவனை பார்க்க வந்திருக்கான் போலன்னு சந்தோஷமா திரும்பி உள்ளவா லியான்னு சொல்லி கூப்பிட, அங்க பார்த்தா டோரை ஓபன் பண்ணிட்டு ஜே உள்ள வரான். ஜேய பார்த்து ஷாக் ஆன ஹாரி, ஜே நீ இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க, ஜே நான் உங்களை பாக்குறதுக்காக ஆபீஸ்க்கு போயிருந்தேன் ஹாரி, அங்கதான் உங்க செக்ரட்டரி உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன விஷயத்த சொன்னாரு, அதான் உங்களை பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போக வந்தேன்னு சொல்ல, ஹாரி நான் ரொம்ப நல்லா இருக்கேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் எப்படியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிருவேன், அதனால நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல, அதை கேட்ட ஜே திரும்பவும் நல்லவ மாதிரி ஹாரி கிட்ட, ஹாரி என்னோட அவசர புத்தினால வில்சன் ப்ராஜெக்ட டெலீட் பண்ணி லியானோட பிரெக்னன்சி செக்கப்பை மறைச்சு வச்சு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, என் தப்ப திருத்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாரி, இங்க பாரு ஜே நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டோம், அதனால இனி அதை பத்தி பேச வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்ல, ஹாரி சொன்னதை கேட்டு ஜேவோட தலையில இடி விழுந்த மாதிரியாக டென்ஷனான ஜே ஹாரிய பார்த்து, ஹாரி நீ சொல்றதை என்னால நம்பவே முடியல, அப்படின்னா நீ என்ன லவ் பண்ணவே இல்லைன்னு சொல்ல வரையா, நீ என்ன பிரேக்கப் பண்ணதுக்கான காரணம் லியான் பிரெக்னண்டா இருக்கிறது தானே, இங்க பாரு ஹாரி நானும் ஒரு ஒமேகா தான், என்னாலயும் உன்னோட வாரிசை பெத்து தர முடியும்னு சொல்ல, அதை கேட்ட ஹாரி, ஜே என்ன மன்னிச்சிடு, உனக்கு ஞாபகம் இருக்கா நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னை தனியா விட்டுட்டு அப்ராட் போயிட்ட, அந்த நிமிஷம் நான் மொத்தமா உடஞ்சு போய் சாகுற நிலைமைக்கு போயிட்டேன், அந்த நேரத்துல தான் லியான் என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தா, நீ இல்லாத இந்த 2 வருஷமும் அவன் தான் என்ன அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிட்டான், ஆனா நான் அவனோட காதலை புரிஞ்சிக்காம அவனை வெறும் உன்னோட ஸ்டண்டினா மட்டும்தான் நான் பார்த்தேன், அவனை கேவலமாவும் நடத்தினேன், அதுக்கு காரணம் நான் உன் மேல அளவுக்கு அதிகமா காதல் வச்சிருந்ததா நினைச்சிருந்தேன், ஆனா லியான் எப்ப என்னை விட்டு பிரிஞ்சு போனானோ அந்த நிமிஷம் தான் எனக்கு உன் மேல காதல் இல்ல, என்னோட காதல் மொத்தமும் லியான் மேலதான் இருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கையில இனி லியான் இல்லாம என்னால வாழவே முடியாதுங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, ஹாரி சொன்னதையெல்லாம் கேட்டு டென்ஷனான ஜே, நீ பொய் சொல்ற, நீ சொன்னதெல்லாம் உண்மை கிடையாது, நீ என்ன லவ் பண்ணல, என் மேல காதல் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஜே அவன் கையில இருக்க பொக்கைய கீழே போட்டுட்டு அவன் வேகமா ஹாரிய பிடிச்சி இழுத்து அவன் லிப்ல ஃபோர்ஸா கிஸ் பண்ண, அப்ப கரெக்டா ஹாஸ்பிட்டலுக்கு லியான் வரான். அவன் ஹாரி ரூம் பூட்டி இருக்கிறத பார்த்துட்டு, என்னாச்சு ஹாரி டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரா என்ன, எதனால ரூம் லாக் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர, அங்க பார்த்தா ஹாரியும் ஜேயும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறத லியான் பாக்குறான். அதை பார்த்து ஷாக் ஆன லியான், ஹாரி திரும்பவும் என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைச்சு அழுதுகிட்டே லியான் அங்கிருந்து ஓடி போக, அதை பார்த்த ஹாரி, லியான் திரும்பவும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டான், இங்க நடந்த உண்மையை நான் அவன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லி ஹாரி வேகமா அங்கிருந்து போக ட்ரை பண்ண, அதை பார்த்து ஜே ஹாரிய போக விடாம கைய பிடிச்சு இழுத்து நிறுத்தி, எங்க போறீங்க ஹாரி, நீங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போங்க, உங்களுக்கு நான் வேணுமா இல்ல அந்த லியான் வேணுமான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஹாரி என்ன பண்றதுன்னு தெரியாம லியான் போறதையே பார்த்துட்டு இருக்க. இதோட காதல் தீயே சீரிஸ் எபிசோட் லெவல் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.